என்றும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார். அதிதிகள் பக்கத்தில் முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக, நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் பற்றி பேசுவதற்காக முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் புவியியல் துறை, கொழும்பு பல்கலைக்கழகம், எஸ். ஆந்தனி நார்பர்ட் அவர்கள். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். ப்ரொஃபஸரை நாங்கள் கூட்டிட்டு வந்தது முக்கியமான ஒரு காரணம், இலங்கையில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு சீரற்ற ஒரு காலநிலை. இது தொடர்பாக தான் நாங்கள் பேச போகிறோம். இலங்கையினுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு ப்ரொஃபஸர்? இலங்கையினுடைய காலநிலை நிலவரத்தை அவதானித்தால் இப்பொழுது இலங்கையினுடைய பல பாகங்களிலும் மழைவீழ்ச்சி இடம்பெற்று வருகின்றது. அதே நேரத்தில் சில இடங்களில் மிக கடுமையான வெயிலும் நிலவுகின்றது. இதன் காரணமாக பல்வேறு வகையான பிரச்சனைகள் இலங்கை முழுவதும் ஏற்பட்டு வருகின்றன. அதாவது இலங்கையினுடைய நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிகின்றன, வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, மலையகத்துக்கான புகையிரத பாதைகள், புகையிரத போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது, 7 பிரயாணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே வேளையில் இந்த இலங்கையினுடைய பல்வேறு வகையான கரையோர பகுதிகளில் வேகமான காற்று வீசுவதனால கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. ஆகவே இத்தகைய நிலவரங்களின் காரணமாக சடுதியாக மழை பெய்வதும் பிறகு இடைவெளியின் பின்னர் திருப்பி மழை வருவதுமான ஒரு நிகழ்வு இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே இந்த நிலவரங்களை நாங்கள் பார்த்தால் இதனுடைய இலங்கையினுடைய வானிலை அல்லது காலநிலை பருவகாலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் இலங்கையில் 4 பருவகாலங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதாவது இலங்கையினுடைய புவியியலாளர்கள் பல்வேறு வகையான ஆய்வுகளின் மூலம், அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் மூலம் இலங்கையில் 4 வகையான பருவகாலங்களை அவர்கள் அடையாளம் செய்திருக்கிறார்கள். இந்த பருவகாலங்களில் இந்த அக்டோபரில் இருந்து நவம்பர் மாதம் வரைப்பட்ட பருவம் மொன்சூனுக்கு பின் ஏற்படுகின்ற 2வது பருவம். இப்போ மொன்சூனுக்கு பின் என்று சொன்னால், இப்போ மொன்சூன் ஏற்படுவது மே டு செப்டம்பர் தான் மொன்சூனுடைய காலம். செப்டம்பருக்கு பிறகு அக்டோபர் நவம்பர் மொன்சூனுக்கு பிற்பட்ட காலம். ஆனால் அதே போல மொன்சூனுக்கு முற்பட்ட காலம் மார்ச் ஏப்ரல் இருக்கின்றது. ஆகவே அது 1வது பருவம், இது 2வது பருவம். இந்த மான்சூன் அப்படின்னா என்ன? மான்சூன் என்பது இலங்கையினுடைய தென் மேல் பகுதியில் இருந்து இலங்கைக்கு மேலாக வீசி இந்தியாவுக்கு செல்லுகின்ற பொழுது வங்காள விரிகுடாவில் அது 2 கிளைகளாக பிரிந்து, ஒன்று கேரளா பக்கமும் மற்றது தாய்லாந்து பக்கமாக சென்று அரக்கன்யோமா மலைகளினால் தடுக்கப்பட்டு கங்கை கழிமுகத்துக்கு சென்று கங்கை கழிமுகத்தோடு அது முடியும். அதுதான் நாங்கள் மொன்சூன் என்று சொல்கிறோம், அல்லது பருவக்காற்று என்று சொல்கிறோம். அப்போ இந்த மொன்சூன் இலங்கையினுடைய காலநிலையில் 2 மொன்சூன் பருவங்கள் இருக்கின்றது. மே தொடக்கம் செப்டம்பர் வரை தென்கீழ் மொன்சூன், சவுத் வெஸ்ட் மொன்சூன். டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி வரை வடகீழ் மொன்சூன், நார்த் ஈஸ்ட் மொன்சூன் என்று 2 பருவகாலங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த 2 பருவகாலங்களையும் நாங்கள் இந்தியாவுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்தியாவில் இதற்கு மாறான பருவகாலங்களை கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இலங்கையில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் காரணமாக இலங்கைக்கு உரிய விசேடமான பருவகாலங்கள் பல்வேறு வகையான தரவுகளின் அடிப்படையில் வரையறை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இந்தியாவில் உள்ள பருவகாலம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மொன்சூன் பருவம் இருக்கின்றது, அங்கே மே தொடக்கம் செப்டம்பர் வரை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு முதல் டிசம்பர் தொடக்கம் ஜனவரி வரைப்பட்ட காலத்தை அவர்கள் மாரி காலம் என்று சொல்கிறார்கள், விண்டர் சீசன் என்று சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார் என்றால் மொன்சூனுக்கு முந்திய காலம் என்று சொல்கிறாரு. அதே போல் மொன்சூனுக்கு பிந்திய காலம் என்று 4 வகையான இந்த மழைவீழ்ச்சி பருவகாலங்கள், ரெயின்ஃபால் ரிதம் என்று சொல்கிறது, பருவகாலங்களை அவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்த்தால் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற இந்த வானிலையினுடைய குழப்பங்கள், பாதிப்புகள் என்பவற்றை பார்த்தால் நாங்கள் இப்பொழுது மொன்சூனுக்கு பிந்திய 2வது பருவகாலத்தில் நிற்கிறோம். அதாவது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இப்போ நிற்கிறோம். அப்போ இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்று சொன்னால், இந்த காலத்தில் இலங்கையின் மீது 3 அம்சங்கள் செல்வாக்கு செலுத்தும். 3 அம்சங்கள். ஒன்று மேற்காவுகை, கன்வெக்ஷன் என்று சொல்கிறது. அப்போ இந்த மேற்காவுகை என்று சொன்னால் காலையில் வெயில் அதிகமாக இருக்கும், 1 மணி 2 மணிக்கு பிறகு மழை வீழ்ச்சி ஏற்படும், பின்னேரங்களில் மழை வீழ்ச்சி ஏற்படும்.
இதனை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போ வரும் எப்போ வராது என்று நாங்கள் சொல்ல முடியாது. திடீரென ஏற்படும் கொஞ்ச நேரத்துக்கு, பிறகு நின்றும், பிறகு திடீரென ஏற்படும், பிறகு நின்றும். ஆக இவ்வாறான நிலைமையை உருவாக்குவதுதான் இந்த மேற்காவிய மழைவீழ்ச்சி. இரண்டாவது சூறாவளி காற்று சுற்றோட்டங்கள். சூறாவளி காற்று சுற்றோட்டங்கள் என்று சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் காணப்படுகின்ற இந்த வங்கக்கடல் பகுதியில், வங்கக்கடல் பகுதி என்று நாங்கள் சொல்கிறோம், ஆனால் பூமியை சுற்றியுள்ள அயன பிரதேசம். பூமி உருண்டையாக இருந்தால் அதனை சுற்றி காணப்படுகின்ற அயன பிரதேசத்தில் இந்த சூறாவளிகள் உருவாகும். ஆனால் இப்போ எங்களுக்கு சூறாவளிகள் உருவாகிறது வங்கக்கடலில். அப்போ இந்த வங்கக்கடலில் உருவாகின்ற சூறாவளிகள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவை பெருமளவான பாதிப்புகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், 1978ஆம் ஆண்டு இலங்கையில் மிகப்பெரிய சூறாவளி ஏற்பட்டது. இதனால் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் மட்டக்களப்பு. ஏறக்குறைய 1,25,000 பேர் பகுதியளவிலோ முழுமையாகவோ வீடுகளை இழந்திருக்கிறார்கள். 80% தென்னை பயிற்சிகள் நிரந்தரமாக அளிக்கப்பட்டு விட்டன. அப்போ இவ்வாறான அம்சங்கள் இலங்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது ரெண்டாவது அம்சம். மூன்றாவது ஒருங்கல் வலயம் என்று சொல்கிறது, கன்வர்ஜன் சோன் என்று சொல்கிறது. இந்த ஒருங்கல் வலயம் என்றால் என்ன என்று சொன்னால், 2 காற்றுக்கள் ஒன்று சேருகின்ற பகுதி. இப்போ உங்களுக்கு மத்திய கோடு தெரியும், சைவர் வாகை மத்திய கோடு. மத்திய கோட்டுக்கு வடக்காக இருந்து வருகிற காற்று வடகீழ் காற்று. அதே போல் மத்திய கோட்டுக்கு கீழே இருந்து செல்லுகின்ற காற்று தென்கீழ் காற்று. அப்போ இந்த சவுத் ஈஸ்ட் அது நார்த் ஈஸ்ட் என்று சொல்கிறது. அப்போ இந்த தென்கீழ் காற்று இந்த மத்திய கோட்டை கடக்கிற பொழுது தென்மேல் காற்றாக திரும்பும். அதுதான் எங்களோட தென்மேல் மான்சூன். என்னோட எங்களோட இலங்கை மத்திய கோட்டுக்கும் மேலே இருக்குது. அப்போ இப்போ தென் கீழ்காற்றாக வருகிற இந்த காற்று தென்மேல் காற்றாக திரும்பும். அப்போ இந்த 2 காற்றுகளும் இந்த வெப்ப மத்திய கோட்டில் சந்திக்கும். இந்த வெப்ப மத்திய கோடு என்று சொன்னால் சூரியனுடைய உச்சம் காரணமாக பூமியினுடைய மத்திய கோட்டு பகுதியில் அதிக வெப்பநிலை நிலவும். ஏனென்றால் சூரியன் நேரடியாக வெப்பத்தை வெளிவிடுவதனால் அதனுடைய பாதிப்பு பூமியினுடைய மத்திய கோட்டில் தான் அதிகம் காணப்படும். ஆகவே இந்த மத்திய கோட்டை தான் அவர்கள் வெப்ப மத்திய கோடு என்று சொல்கிறார்கள். சைவர் பாகையில் இந்த காற்று போய் சேராது. அந்த சூரியனுடைய வெப்பம் எங்கே கூடுதலாக இருக்குதோ அந்த இடத்துல தான் இவை போய் ஒன்றாக சேரும். அப்போ இவ்வாறு ஒன்றாக சேருகின்றதைத்தான் நாங்கள் ஐடிசி செட் என்று சொல்கிறோம், இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் சோன் என்று சொல்கிறோம், இடை அயன ஒருங்கல் வலயம். அப்போ இந்த இடை அயன ஒருங்கல் வலயம் ஆரம்ப காலத்தில் ஒரு கோட்டில் தான் காணப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் பிற்பட்ட காலங்களில் செய்மதிகள் மூலமாக பெறப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த வலயத்தை ஆராய்ந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு தனி கோட்டில் காணப்படவில்லை, தனி ஒரு கோட்டில் இந்த 2 காற்றுகளும் சேரவில்லை, 1000 மைல் அகலமான ஒரு பிரதேசத்தில் ஒன்று கலக்கின்றன என்று சொன்னார்கள். செய்மதி படங்களினுடைய அடிப்படையில் இமேஜரி என்று சொல்லுகின்ற அந்த படிமங்களில் இருந்து செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி இவ்வாறு 1000 மைல் அகலமான ஒரு பகுதியில் சந்திக்கின்றன. அப்போ இந்த ஒருங்கல் வலயம் இலங்கை இந்தியாவில் மட்டும் இல்லை, பூமியை சுற்றி இருக்கிற பொழுது ஆப்பிரிக்காவுக்கு மேலாக தென் அமெரிக்கா சீனா எல்லா நாடுகளையும் கவர் பண்ணித்தான் இது இருக்கும். அப்போ இவ்வாறு இந்த ஒருங்கல் வலயம் இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இலங்கைக்கு வருது. இது எப்படி இலங்கைக்கு வருது என்று சொன்னால், மே தொடக்கம் செப்டம்பர் தான் மான்சூன் காலம். அப்போ ஜூன் மாதம் முதல் கிழமைகளில் அல்லது 2வது கிழமைகளில் சில வேளையில் முன்னுக்கும் வரும் பின்னுக்கும் வரும். இந்த கிழமைகளில் இலங்கையினுடைய கரையோர பகுதியை, தென் கரையோர பகுதியை இந்த மான்சூன் காற்றுகள் சேரும். அப்போ சேருகின்ற பொழுது நீங்கள் அவதானிக்கலாம், கொழும்பில் கரையோர பகுதியில் இருக்கிறார்கள் அவதானிக்கலாம், காலையில் 5 மணி 6 மணிக்கு தூறல்களாக மழை வரும், பிறகு கொஞ்சம் நேரம் நின்றும், பிறகு இது படிப்படியாக அதிகரித்து இலங்கைக்கு மேலாக செல்லுகின்ற பொழுது அந்த காலகட்டங்களில் நீங்கள் பகல் நேரத்தில் பிளேனில் பிரயாணம் செய்தால் அந்த கருப்பு மண்டலமாக புகைகள் ஒன்று சத்தம் போட்டுக்கொண்டு பிளேனை கடந்து செல்றதை பார்க்கலாம். அந்த காற்று அப்போ மேலே வரைக்குள்ள தான் இந்த மழை வீழ்ச்சி ஏற்படும். அப்போ நான் முதல் சொன்னது போன்று இந்த தென்மேல் காற்று இலங்கைக்கு மேலாக வங்காள விரிகுடாவில் 2 கிளையாக பிரிந்து, ஒன்று அரக்கன்ஜோமா பக்கமும் மற்றது கொன்கான் மலைமேட்டு பகுதிகள் வெஸ்டர்ன் கட்ஸ் பக்கமாகவும் மேற்கு மலை தொகுதிகள் பக்கமாகவும் கேரளாவுக்கு கொண்டு செல்லி கர்நாடகா பகுதிகளுக்கு பொம்பே பகுதிகளுக்கு மழையை கொடுக்கும். இங்கால சென்று அரக்கன்ஜோமாவினால் தடுக்கப்பட்ட இந்த காற்று கங்கை கழிமுகம் மட்டும் போகும்.
போனதுக்கு பிறகு அந்த காற்று அதோட முடிவடைந்து விடும். முடிவடையக்குள்ள தான் எங்களுக்கு இன்டர் மான்சூன் இப்போ வந்திருக்கின்ற இடை மான்சூன் பருவம் தொடங்கும். இப்போ தற்பொழுதுள்ள நிலையின்படி இந்த வடக்கே சென்ற கங்கை கலிமுகத்துக்கு சென்ற இந்த மான்சூன் அதனுடைய வீரம் குறைவடைந்து தாக்கம் குறைவடைந்து அது பின்வாங்கி வருகின்றது. பின்வாங்கி இப்போ செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன், அதாவது இந்திய வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவதானிப்பின்படி, செய்மதிகளை அடிப்படையாக கொண்ட அவதானிப்பின்படி செப்டம்பர் 30ஆம் தேதி இந்த தென்மேல் மான்சூனுடைய ஆதிக்கம் முடிவடைந்து விட்டது. இது முடிவடைந்த உடனே இப்போ அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இடை மான்சூனுடைய பருவம் ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடைப்பருவத்தில் தான் இந்த 3 நிகழ்வுகளை நான் இப்போ சொன்னேன். அப்போ இது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால் மார்ச் ஏப்ரலில் கன்வெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். மேற்கு ஆவுகை ஒருங்கல் வலயம் தாக்கம் குறைவாக இருக்கும். சூறாவளி பெருமளவு இராது. ஆனால் இந்த வலயம் 3ம் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். இப்போ நீங்கள் பாருங்கோ, தாளமுக்கத்தின் காரணமாக இலங்கையில் மழை, கன்வெக்ஷனால் மேற்காவிய நிகழ்ச்சியின் காரணமாக அடிக்கடி மழை வாரதும் நிற்கிறதுமாக இருக்கின்றது. சரி, ஒருங்கல் வலயத்தினால மழை வீழ்ச்சி. அப்போ இந்த ஒருங்கல் வலயம் என்ன செய்யும் என்று சொன்னால் தெற்கு நோக்கி நகரும். இந்த சூறாவளி முடிந்த உடனே இலங்கைக்கு மேலாக வருகின்ற ஒருங்கல் வலயம் தெற்கு நோக்கி நடந்து இப்பொழுது வடமாகாணத்துக்கு மேலாக நிற்கிது. இந்த ஒருங்கல் வலயம், அந்த 2 காற்றுகளும் சந்திக்கின்ற அந்த வலயம் வடமாகாணத்துக்கு மேலாக நிற்கிது. இது இப்படியே கடந்து பின்னுக்கு போனதுக்கு பிறகு, இலங்கையை கடந்து அங்கால போனதுக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் இந்த வலயம் இங்கே வருது தானே, தெற்காக வருகிற பொழுது வடகீழ் காற்றை இழுக்கும். இந்த தாளமுக்க பகுதியை நோக்கி அந்த வடகீழ் காற்றை இழுக்கும். என்ற தாளமுக்கத்து உயரமுக்கத்திலிருந்து மத்திய ஆசியா போன்ற உயரமுக்க பகுதிகளில் இருந்து, சீனாவுக்கு மேலே மத்திய ஆசியா போன்ற உயரமுக்க பகுதிகளில் இருந்து இந்த ஒருங்கல் வலயம் நிகழ்கின்ற தாளமுக்கம், ஏன்னா சூரியனுடைய வெப்பம் இருக்கிற பகுதி தாளமுக்கமாக இருக்கும். அப்போ இந்த தாளமுக்கத்தை நோக்கி இழுக்கப்படுகின்ற பொழுது வடகீழ் மான்சூன் இலங்கையை நோக்கி வரும். அது எப்போ வரும்னு சொன்னால் டிசம்பர் மாதம் வரும். டிசம்பர் மாதம் தொடக்கம் பிப்ரவரி மாதம் மட்டும் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த வலயம் தெற்க போனதுக்கு பிறகு அவர் மீண்டும் மார்ச் ஏப்ரலுக்கு திரும்பி வருவார். திரும்பி இந்தியாவுக்கு போகல அதுக்கு பின்னால் தென்மேல் மான்சூன் காற்று இழுபட்டு கொண்டு வரும் அந்த தாளமுக்கத்துணை. இதுதான் இலங்கையினுடைய சிச்சுவேஷன். அப்போ இப்போ காணப்படுகின்ற இந்த அம்சத்தை பார்த்தால் இந்த தற்பொழுது நிலவுகின்ற இந்த வளிமண்டல நிலைமைகளை பற்றி மிக தெளிவான முறையில் IMD என்று சொல்லப்படுகின்ற இந்தியன் மீட்டியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வளிமண்டலவியல் திணைக்களம் தெளிவான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கின்றது. அதாவது இந்த வங்காள விரிகுடாவில் கிழக்கு பகுதியில் ஒரு காற்று அழுத்தம் வந்து 22ஆம் தேதி அக்டோபர் மாதம், இப்போ அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி உருவாகி இருக்கின்றன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த காற்று அழுத்தம் வந்து இது ஒரு ப்ரெஷர், லோ ப்ரெஷர். இந்த லோ ப்ரெஷர் வந்து தாளமுக்கமாக மாறும், டிப்ரெஷனாக மாறும். அப்போ டிப்ரெஷனாக மாறித்தான் இது நகர்ச்சியை மேற்கொள்ளும். ஆனால் இதால் எந்த விதமான பாதிப்பும் கூடுதலாக இருக்க மாட்டாது, மழை வீழ்ச்சியை தவிர என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதே போல் இது இலங்கைக்கு அண்மையாக செல்கின்றது. அண்மையாக என்று சொன்னால் 400 கிலோமீட்டர் தூரத்தில் இலங்கைக்கு அருகாக செல்லுகின்ற பொழுது இந்த இலங்கையினுடைய கரையோர பகுதிகளுக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் மழை வீழ்ச்சியை கொடுக்கும். அப்போ ஒன்று நாங்கள் அவதானிக்க வேணும் என்னென்னு சொன்னால், இந்த சூறாவளி நகருகின்ற பொழுது அதன் பாதிப்பு இருக்கிற அந்த கரையோர பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை வீழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் இப்பொழுது இங்கே மழை வீழ்ச்சி, காலியில் பெரிய வெள்ளப்பெருக்கு, மாத்திரையில் மழை வீழ்ச்சி, மலைநாட்டு பகுதிகளில் மழை வீழ்ச்சி, எல்லா கொழும்புலையும் மழை வீழ்ச்சி, எதிர்வோயா நிரம்பி வழியுது, குளங்கள் நிரம்பிட்டுது. ஆகவே அந்த சூறாவளிக்கும் இந்த மழை வீழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு இல்லை. அப்போ இங்கே என்ன அம்சம் என்று சொன்னால் ஒருங்கல் வலயம் நகருது. அப்போ ஒருங்கல் வலயமும் மேற்காவுகையும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மழை வீழ்ச்சியை ஏற்படுத்துது. சூறாவளி அது தன்பாடில் போகுது. அந்த சூறாவளி அப்படியே போய் ஆந்திரா கரையோரத்தால் போய் என்ன நடக்குது என்று சொன்னால், ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகாவில் உள்ள தாழ் வளிமண்டல அதாவது லோ அட்மாஸ்பியரிக் லோ சர்க்குலேஷன் இருக்குது, தாழ் வளிமண்டல சுற்றோட்டத்தோட கனெக்ட் பண்ணி இந்தியாவை கர்நாடகாவுக்கு மேலால் கடந்து மேற்காக போயிட்டுது.
அப்போ மேற்காக போனால் கேரளாவுக்கு தூரத்தில் ஒரு தாளமுக்கம் உருவாகி இருக்குது அரேபியன் கடலில். அந்த அரேபியன் கடலில் உள்ள அந்த தாளமுக்கத்தில், அதாவது இந்த வளிமண்டலத்தினுடைய கீழ்ப்படைகளோட தொடர்பான அந்த சுற்றோட்டத்தோட இது போய் கனெக்ட் பண்ணிட்டு, இந்த சுற்றோட்டம் போய் கனெக்ட் பண்ணதால் கேரளா பாதிப்பில்லை. கேரளா பாதுகாப்பாக இருக்குதுன்னா கேரளாவிலேருந்து மிக தூரத்தில் தான் அந்த தாளமுக்கம் இருக்குது. அப்போ அந்த தாளமுக்கத்தோட இது கனெக்ட் பண்ணணுன்னா இது வடக்கு நோக்கி நகருது. வடக்கு நோக்கி நகர்ந்தால் அது அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு இடத்துலையே நிற்க போகுது. இந்த சுற்றோட்டோட சேர்ந்து நிற்க போகிறது. இதனால் பூனே, கர்நாடகாவினுடைய மேற்கு பகுதி, பொம்பே பகுதிகள் எல்லாவற்றுக்கும் அது மழை வீழ்ச்சியை கொடுக்கும். அப்போ இந்த சூறாவளி வங்கக்கடலில் உருவாகின இந்த 22ஆம் தேதி உருவாகின சூறாவளி 23ஆம் தேதி தாளமுக்கம் புயலாக இல்லை, தாளமுக்கமாக மாற்றமடைந்து சூறாவளியும் இல்லை. சூறாவளி என்றால் பேர் வைப்பார்கள், அது ரெடியாக வச்சுக்கிறார்கள் ஒரு பேர். அப்போ அந்த சூறாவளியும் இல்லை, தாளமுக்கமாக நகர்ந்து அப்படியே போய் ஆந்திராவோட முடிஞ்சிடும். அப்போ ஆனால் ஆந்திராவோட முடியைக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்தியாவுக்கு மழை வீழ்ச்சி. இப்போ இதே நேரத்தில் இன்னும் ஒரு தாளமுக்கம் உருவாகுது வங்கக்கடலில் 26ஆம் தேதி உருவாக போகுது. அது எப்படின்னு சொன்னால் தென்சீன கடலில் இருந்து, அதான் நான் குளோபல் வார்மிங், அதாவது பூகோள வெப்பமடைதலின் காரணமாக மத்திய ஓட்டு பகுதியில் இருக்கிற தாளமுக்கத்தில் இந்த சூறாவளிகள் உருவாகும். அப்போ தென்சீன கடலில் உருவாகின சூறாவளி நகர்ந்து தாய்லாந்துக்கு வந்து தாய்லாந்தினூடாக இந்த அந்தமான் தீவுகளுக்கு வந்து அந்தமான் தீவுகளுக்கு தென்மேற்காக இந்த சூறாவளி 26ஆம் தேதி உருவாகிற ஒரு நிலையில் இருக்குது. இது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வளிமண்டல அறிவிப்பாளர் அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால் இந்த கணிப்பின்படி அது உருவாக்குனதுக்கு பிறகு எப்படி நகரும்ன்றதை தான் கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய ஆரம்ப நிலையில் இருந்து கணிப்பிடுவது மிக கடினம். என்ன மாதிரியான தாக்கத்தை அது எடுக்கும், எவ்வாறான கடல் சூழல்கள் அதனுடைய வேகத்தை தூண்டும் என்பது பற்றி இப்பொழுது குறிப்பிடுவது கடினம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நிலைகளை பார்க்குற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரேபியன் சூறாவளியும் இப்போ இந்த வங்கக்கடலில் இருந்து கர்நாடக பக்கமாக போய் சேர்ந்த சூறாவளி பகுதிகளிலையும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். ஆனால் திடீரென்று அல்லது சடுதியாக இந்த டர்பியூலன்ட் விண்ட்ஸ் என்று சொல்கிற குழப்பமான காற்று மிக வேகமாக 60 மீட்டர் அளவில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் 23ஆம் தேதி வரை முடிந்து விட்டது, 23ஆம் தேதி வரை கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று சிவப்பு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அதே போன்ற அறிக்கையும் தான் இலங்கையில் விட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஆபத்தானதாக இருக்கும், ஆனால் அது பாதிப்பில்லாமல் போயிட்டுது. ஆனால் இப்பொழுது பெய்கின்ற மழை முழுவதும் இந்த கன்வெக்ஷனாலேயும் அடுத்தது ஒருங்கல் வலயத்தினுடைய நகர்ச்சியினாலும் தான் இப்பொழுது இலங்கையில் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பாதிப்பு அடுத்த மாதமும் இருக்கும். ஆனால் இதில் என்ன அம்சம் என்று சொன்னால் இலங்கையினுடைய காலநிலையில் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் மிக மோசமான காலங்கள், பெரும் அழிவுகளை ஏற்படுத்துகின்ற காலங்களும் இவைதான். ஏனென்று சொன்னால் நான் சொன்னது போன்று மேற்காவுகை இருக்கும், ஒருங்கல் வலயத்தினுடைய செல்வாக்கு இருக்கும், சூறாவளியினுடைய காற்று சுற்றோட்டம் இருக்கும். ஆகவே சூறாவளியினுடைய காற்று சுற்றோட்டம் அந்த பகுதியில் காணப்படும். இப்போ நீங்கள் இலங்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 100 வருடத்தில் இலங்கையில் ஏறக்குறைய 20 சூறாவளிகள் புயல்கள் தான் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது ஒரு கிழமைக்கு 2 சூறாவளி அல்லது 3 சூறாவளி போட்டி போட்டுக்கொண்டு வருது. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் பூகோள வெப்பநிலை, மத்திய ஓட்டு பிரதேசத்தில் கடல் நிலைமைகளில் ஏற்படுகின்ற வெப்ப அதிகரிப்பு. இந்த வெப்ப அதிகரிப்பு 27 பாகை செல்சியஸுக்கு மேலாக அதிகரிக்குமாக இருந்தால் கடலில் சூறாவளியினுடைய உருவாக்கம் இடம்பெறும். ஆகவே இது இந்த மாதமும் அடுத்த மாதமும் இந்தியா இலங்கை உட்பட சில வேளையில் இந்தியாவினுடைய தென் தீபகற்பத்துக்கு பெரும் அழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் இலங்கையிலேயும் இந்த மழை வீழ்ச்சியினால் இன்னும் பெரிய அழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 2 மாதத்திலேயும் இருக்கின்றன. வடகிழ் மான்சூனை பொறுத்தளவில் பெரிய மழை வீழ்ச்சி எதுவும் சில காலங்களில் குறைவாக இருக்கும், சில காலங்களில் கூடுதலாக இருக்கும். அப்போ இந்த இலங்கையில் செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி இந்த வடகிழக்கு மான்சூன் காலத்தினுடைய ஈர நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் சூறாவளிகள் ஏற்படாத காலங்களில் அது வறட்சியாக தான் இருக்கும்.
ஏன்னா சூறாவளி ஏற்பட்டு மழை வீழ்ச்சியை கொடுத்தோன்னே வடகிழக்கு பகுதிக்கு தானே அது கூடுதலாக பாதிக்கும். ஆகவே ஈர நிலைமை இருக்கும். இந்த சூறாவளிகள் ஏற்படாத காலங்களில் வடகிழக்கு பகுதி வறட்சியாக இருக்கும், பயிர் செய்கை நடவடிக்கைகள் பாதிக்கப்படும். அடுத்தது பல அழிவுகள் ஏற்படாது, வெயில் அதுகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் அடிக்கடி இந்த சூறாவளி உருவாக வாய்ப்பு இருக்குது. இலங்கையின் கரையோர பகுதிகளிலையும் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இப்போ இலங்கையினுடைய நிலைமை இப்படி இருக்கும்போது ப்ரொஃபசர், இந்தியாவினுடைய காலநிலையில இப்ப என்ன மாதிரியான ஒரு நிலைமை காணப்படுது? இந்தியாவினுடைய காலநிலையில் நான் முதல் சொன்ன மாதிரி அவர்கள் 4 வகையான பருவகாலங்களை அடையாளம் செய்திருக்கிறார்கள். அப்போ இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால் இப்போது இந்தியாவுக்கு மாரிகாலம் இடம்பெறுகின்றது. மாரிகாலம் என்றால் விண்டர் சீசன். அப்போ இந்த மாரிகாலத்தில் தான் இந்தியாவுக்கு மேலாக மான்சூன் திரும்பி வருகின்றது. ஆனால் அதே போல் இந்த அந்த அயன பகுதியில் ஏற்படுகின்ற இந்த சூறாவளி குழப்பங்களின் காரணமாக தாளமுக்கங்கள் முந்தி இந்தியாவினுடைய வானிலை அமைப்பை பார்த்தால் எப்பொழுதும் வங்கக்கடல்லேருந்து உருவாகின்ற சூறாவளி தமிழ்நாட்டுக்கு போகும், கர்நாடகாவுக்கு போகும், ஆந்திராவுக்கு போகும், அப்படியே திரும்பி ஒரிசாவுக்கு போய் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி பங்களாதேஷுக்கு போய் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும். இந்த வலயத்துக்குள்ளே தான் அவை நிற்கும். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் கடந்த 2 வருடங்களாக அராபியன் கடல்லையும் உருவாகுது சூறாவளி. என்றால் இந்த மத்திய கோட்டு பகுதியில் வெப்ப அதிகரிப்பின் காரணமாக எல்லா இடங்கள்லையும் தாளமுக்கம் உருவாவதற்கு அந்த அதில் மோசமான ஒரு சூறாவளி இந்த அராபியன் கடலில் ஏற்படுகின்ற சூறாவளி உருவாகி பம்பாய் துறைமுகம் முழுவதையும் அழித்து கப்பல்களை அழித்த நிலைமை நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முதல் பார்த்துருக்குறோம். அப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த சூறாவளி உருவாகுது. அப்போ இதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய காலநிலை எதிர்வு கூறல் துல்லியமானது. இந்தியாவில் இன்ன இடங்களில் பாதிப்பு வரும், இன்ன இடங்களில் கடலுக்கு போகணாம்னு சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது மழை வீழ்ச்சி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சூறாவளி கரையோரத்துக்கு போய் கர்நாடகாவுக்கு மேலால் போய்த்தானே இருக்கின்றது. அது கர்நாடகாவுக்கு அதிகூடிய மழை வீழ்ச்சி அருகால மேற்காவிய நிகழ்ச்சியின் காரணமாக. அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்தியாவில் சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் ஏன் காலையில் மழை வீழ்ச்சி இடம்பெறுகுதுண்டு. அப்போ என்ன காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த கடல் காற்று தரைக்காற்று ஒன்று இருக்குது. அப்போ அந்த கடல் காற்று தரைக்காற்றினுடைய இதன் காரணமாக ஒரு குளிர் நிலை ஏற்படும். இந்த குளிர் நிலையோடு மேலே இருந்து வருகின்ற காற்று தொகுதிகள் ஒன்றிணைகின்ற பொழுது அந்த நேரத்தில் மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கும். அவை இதே மாதிரி இந்தியாவினுடைய இதை எடுத்தால் எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த மாநில அம்சங்களை பார்த்தால் ஐசோலேட்டடாக தனித்தனியாக மிக கூடுதலான மழை வீழ்ச்சி இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது சூறாவளியினுடைய தாக்கமும் இருக்கின்றது, மேற்காவிய நிகழ்வுகளும் அதுக்கு காரணமாக இருக்கின்றது. இதுதான் இந்தியாவினுடைய நிலைமை. இப்பொழுது அந்த வலயம் இலங்கைக்கு வருகின்ற பொழுது இலங்கையில் தற்பொழுது இவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றன. இப்போ இந்த இலங்கை மற்றும் இந்தியா 2 நாடுகளுக்கும் இடையில இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் ப்ரொஃபசர். அதே மாதிரி இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் இருக்கிறது. இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய பணிகள் என்னென்ன மாதிரியான பணிகள் காணப்படுகிறது? இலங்கையினுடைய வளிமண்டல திணைக்களத்தில் நீங்கள் அந்த திணைக்களத்தினுடைய சூழலை அவதானித்தால் அங்கு பல கருவிகள் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஆவியாக்கத்தினை அளவிடுதல், காற்றினுடைய வேகத்தை அளவிடுதல், அதே மாதிரி காலை ஒரு கிழமையில் 2 தரம் 3 தரம் இந்த பலூனில் கருவிகளை பொருத்தி மேலே அனுப்பி 1 கிலோமீட்டர் வரையும் 60-70 கிலோமீட்டர் வரையும் எவ்வாறு இந்த வளிமண்டல நிலைமைகள் காணப்படுகின்றது, காற்றினுடைய போக்கு எவ்வாறு காணப்படுகின்றது, அமுக்கம் எவ்வாறு காணப்படுகின்றது, ரேடியேஷன் எவ்வாறு காணப்படுகின்றது, ஈரப்பதன் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை அளவீடு செய்கிறார்கள். அது பிறகு அந்த பலூன் போய் கடலுக்குள்ளே விழுந்துடும், அதோட முடிஞ்சிடும். இதுக்கு மேலே உள்ள நிலைமைகளை அவதானிப்பதற்கு அவர்கள் சில வேளைகளில் இந்த இடிமுழக்கத்தை அவதானிப்பதற்கு இலங்கையிலே அது இல்லை, வெளிநாடுகளில் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் அந்த ராக்கெட்டை அந்த இடி முழக்கத்துக்குள்ளே அனுப்புவார்கள். இடிக்கிற பொழுது அது அதுக்குள்ளே போய் எரிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு இடையில் அதில் இருந்து எவ்வளவு வெப்பத்தில் அது இருக்குதுன்றதை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடும். அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள் சொன்னால் சேட்டலைட் செய்மதிகளில் இருந்து பல்வேறு வகையான தரவுகளை பெறுகிறார்கள். இந்த செய்மதிகள் 2 வகையாக இருக்கும். ஒன்று வடக்கு முனைவையும் தெற்கு முனைவையும் மையமாக கொண்டு சுற்றி வருகின்ற செய்மதி, அதை போலா ஓபிட் சேட்டலைட் என்று சொல்கிறது. மற்றது மத்திய கோட்டை சுற்றி வருகின்ற செய்மதி, ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் என்று சொல்கிறது.
அப்போ இந்த மத்திய கோட்டை சுற்றி வருகின்ற செய்மதியினுடைய அம்சம் என்னென்று சொன்னால் புவி சுழற்சிக்கு ஏற்பதான் அதுவும் சேர்ந்து மூவ் பண்ணும், அப்படி வரும். மற்றது முனைவு பகுதியில் வருகின்ற செய்மதி வந்து முழு நேரமும் தரவுகளை எடுத்துக்கொண்டிருக்கும், இடைவெளி இல்லாமல். அப்போ இந்த 2 வகையான செய்மதிகளில் இருந்து இலங்கையினுடைய வளிமண்டல திணைக்களம் தரவுகளை பெறுகிறது. அதில் முதலாவது செய்மதி ஹிமாரி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செய்மதி. இது ஜப்பானுடைய செய்மதியிலிருந்து தரவுகளை பெறுகிறார்கள். அடுத்தது மீட்ரியோசெட் என்ற செய்மதியிலிருந்து தரவுகளை பெறுகிறார்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய செய்மதி. அடுத்தது மூன்றாவது வந்து இன்செட் டி இருக்குது, இன்செட் 3D இருக்குது, டைமென்ஷன் முப்பரிமாண முறையில் படம் எடுக்கும். இது இந்தியனுடைய சேட்டலைட். அப்போ இந்த 3 செய்மதிகளில் இருந்து பெறப்படுகின்ற தரவுகள் மிகவும் துல்லியமான தரவுகளாக இலங்கை பெறப்படுகின்றது. அப்போ இந்த தரவுகளை அவர்கள் இதற்கு மேலாக ரேடார் சிஸ்டம், ரேடார்களில் இருந்து புறப்படுகின்ற தரவுகள் இருக்கின்றன. அதுக்கு மேலாக இன்டர்நெட்டில் இருந்து சர்வதேச ரீதியாக இந்த சில டேட்டா பேஸ் இருக்குது, தரவுத்தளங்கள். அப்போ அந்த தரவுத்தளங்களில் இருந்தும் அவர்கள் தரவுகளை பெறுகிறார்கள். அப்போ இவ்வளவு தரவுகளையும் அவர்கள் ஏன் எடுக்கிறார்கள் என்று சொன்னால், இலங்கையினுடைய வானிலையை அவதானித்தல், 2வது இலங்கையினுடைய வானிலை பற்றிய எதிர்வு கூறல், 3வது இலங்கையினுடைய வானிலையினுடைய பற்றிய முன்னெச்சரிக்கை. அப்போ இந்த 3 அம்சங்களுக்கும் இந்த தரவுகளை இவர்கள் சேகரித்து அனலைஸ் பண்ணி ரீஜனல் வைஸாக பிரதேச ரீதியாக இந்த மீட்டியாலஜி டிபார்ட்மெண்ட் உள்ள பிரான்ச்சஸ் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் மீட்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய பிரான்ச்சஸ் வந்து திண்ணவெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் இதனுடைய பிரான்ச்சஸ் இருக்கின்றது. இந்த தரவுகள் அவர்களுக்கும் போகும். அவர்கள் அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய காலநிலை நிலைமைகள், வானிலை நிலைமைகள் எப்படி இருக்குது என்பதை இவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுதான் இலங்கையினுடைய முக்கியமான அம்சம். ஆனால் இதில் என்ன அம்சம் என்று சொன்னால், இந்த சேட்டலைட் தரவுகள் வந்து பரந்த பகுதியை, ஒரு லார்ஜ் ஏரியா கவரேஜாக பரந்த பகுதியை படமாக எடுக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. அடுத்தது இன்னும் ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் இலங்கையில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றது. ஆனால் இலங்கையின் கரையோரத்தை ஒட்டிய கடல் பகுதிகளிலையும் இத்தகைய நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆக இந்த சேட்டலைட் என்ன செய்யும் என்று சொன்னால், இலங்கையையும் அதனுடைய சுற்றாக காணப்படுகின்ற அயல் கடலோர பகுதிகளில் என்ன வானிலை நிலைமைகள் இருக்கின்றது என்பதையும் இவர்கள் இந்த சேட்டலைட் மூலம் தரவுகளை பெறுவார்கள். இந்த சேட்டலைட் தரவுகள் வந்து நீங்கள் இந்த இன்செட் தரவுகள், இந்த ஹிமாரி தரவுகள் வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணப்படும். அவ்வளவு துல்லியமாக அப்டேட் பண்ணப்படும். முந்தி இப்போ வளிமண்டல திணைக்களத்தில் முந்தி எதிர்கூர் ஆரம்ப காலத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால், மழை வருமென்றால் அது வராது, சரியான வெயிலாக இருக்கும். ஆனால் இப்பொழுது இப்போ நீங்கள் போய் வளிமண்டல திணைக்களத்தில் போய் எனக்கு இன்றைக்கு கொழும்பில் மேகமூட்டங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு படம் ஒன்று தாங்க என்றால், கருப்பு வெள்ளையில் உடனே அடித்து போட்டு ஒரு ஏபோ சைஸில் இலங்கைக்கு மேலே எங்கே நிற்குதுன்று தருவார்கள். அவ்வளவு தூரத்துக்கு மிக துல்லியமாக இருக்கிறார்கள். அதில் என்ன அம்சம் என்று சொன்னால், அங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் ஃபிசிக்ஸில் எக்ஸ்பர்ட், பிஹெச்டி எடுத்த அல்லது இந்த ஃபோகாஸ்டிங்கில் வெளிநாடுகளில் போய் ட்ரைனிங் எடுத்தாக்கள் இருப்பதனால அவர்களுடைய வெளியீடுகளும் முன்னெச்சரிக்கைகளும் எதிர்வு கூறல்களும் மிக துல்லியமாக இருக்கின்றன. இப்போ உதாரணமாக என்ன இடங்களில் மழை வரும், மழை வராது, குறைந்த வெப்பநிலை எவ்வளவு, கூடிய வெப்பநிலை எவ்வளவு என்பதை அவர்களுடைய இன்டர்நெட்டில் நாங்கள் பார்க்கலாம். எல்லா அறிவுறுத்தல்களும் விளப்படுகின்றன. காற்றினுடைய வேகம் எவ்வாறு இருக்கும், எந்த கடலோர பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்பது பற்றிய எல்லா அம்சங்களும் அங்கே இருக்கின்றன. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரொஃபஸர், உங்ககிட்ட பேசி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகள் அடுத்து என்ன மாதிரி இருக்க போகுது, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இலங்கையினுடைய வானத்தில் இருக்கக்கூடிய எதிர்வு கூறல்கள், இந்த எதிர்வு கூறல்கள் அது வந்து இப்போ எப்படி இருக்குது ப்ரொஃபஸர்? இலங்கையினுடைய வானிலை எதிர்வு கூறல் என்று சொன்னால் அது வெதர் ஃபோகாஸ்டிங் என்று சொல்கிறது. இலங்கையில் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பல்வேறு வகையான செய்மதிகள், இந்த செய்மதிகளிலிருந்து புறப்படுகின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்து அதை வந்து அதாவது நியூமரிக்கல் வெதர் ஃபோகாஸ்ட் என்று சொல்கிறது. அதாவது எண்ணிலக்கம், டிஜிட்டல் இல்லை, எண்ணிலக்கம் நியூமரிக்கல், அதாவது எண்ணிலக்க வானிலை
எதிர்வு கூறல் என்று சொல்லி அவர்கள் இலங்கையினுடைய வளிமண்டல திணைக்களத்தினால குறிப்பிடுகிறார்கள். அப்போ இவர்களுடைய இதன்படி பெறப்படுகின்ற செய்மதி தரவுகளை அடிப்படையாக கொண்டு நிமிடத்துக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு இடையில் பெறப்படுகின்ற 6 நிமிடம் 10 நிமிடம் என்று வருகின்ற இந்த தரவுகளை இற்றைப்படுத்தி அதன் அடிப்படையில் இலங்கை முழுவதும் வானிலை நிலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் ஃபோகாஸ்ட் பண்ணுகிறார்கள், எதிர்கூறுகிறார்கள். சில வேளைகளில் இதன் பாதிப்புகள் கூடுதலாக எவ்வாறு இருக்கும், கடல் கொந்தளிப்பாக காணப்படும். சில வேளை நோமலாக இப்போ உருவாகின சூறாவளி இப்போ ஒருங்கல் வலயத்தினால கடல் கொந்தளிப்பு ஏற்படாது. கடலில் ஏற்படுகிற சூறாவளிகளின் காரணமாக காற்றின் காரணமாகத்தான் கடல் கொந்தளிப்பு ஏற்படும். ஆகவே அந்த கடல் கொந்தளிப்பு எந்தெந்த இடங்களில் மிக கூடுதலாக இருக்கும். சில 80 கிலோமீட்டர் வேகத்திலேயும் கடல் கொந்தளிப்பு காற்று வீசுகின்ற பொழுது கடல் கொந்தளிப்பு ஏற்படும். அப்போ அதனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே இந்த அம்சங்களை அடிப்படையாக கொண்டு தான் மக்கள் விவசாய நடவடிக்கைகளும் சரி கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அம்சம் இருக்குது. அப்போ இப்பொழுது இருக்கிற நிலைமைகளில் இந்த ஒருங்கல் வலயத்தோடு சேர்ந்து சூறாவளியினுடைய தாக்கம் யாழ்ப்பாணம் அந்த கரையோர பகுதிகளில் மழை வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அந்த சூறாவளி 23ஆம் தேதியோடு வடக்கு நோக்கி சென்று விட்டது. அப்போ இதில் இப்போ அடுத்த சூறாவளி எப்போ ஆரம்பிச்சிருக்கின்றது, இதனுடைய தாக்கம் இப்போ கூற முடியாது. அப்போ இதில் இந்த மேற்காவுகை நிகழ்வுகளினால தான் இந்த மழை கொழும்பில் பார்த்தீங்கன்னா காலையில் மழை, அப்புறம் கொஞ்ச நேரத்தால் மழை இல்லை. இது ஒருங்கல் வலயத்தினுடைய செல்வாக்கு. இப்போ பின்னேரங்களில் ஏற்படுற மழை வீழ்ச்சி மேற்காவுகை மழை வீழ்ச்சி. இப்போ ஏற்படுற மழை வீழ்ச்சி மார்னிங்கில் விட்டு விட்டு பெய்கிற மழை வீழ்ச்சி ஐசோலேட்டடாக இந்த ஒருங்கல் வலயம். ஏன்னா இந்த ஒருங்கல் வலயம் ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் அகலமான வலயமாக இலங்கைக்கு மேலே செல்லுது. அகலம், அதனுடைய அகலம் 150 கிலோமீட்டர் நீளத்துக்கு அதனுடைய அகலம் காணப்படுது. அப்போ இந்த அகலம் இலங்கைக்கு மேலாக வடமாகாணத்தில் இருந்து மாத்திரையை கடந்து செல்லும் பொழுது, இலங்கை மேலாக செல்லும் பொழுது இலங்கை முழுவதும் மழை ஏற்படும். ஆனால் இதுக்கு மாறாக இந்த சில சமூக ஊடகங்களில் இலங்கையில் இப்பொழுது வடகிழ் மான்சூன் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்கிறார்கள். அது வடகிழ் மான்சூன் எப்போ ஆரம்பிக்கும் என்று சொன்னால் டிசம்பர் டு பிப்ரவரி தான் வடகிழ் மான்சூனுடைய காலம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதம். அவை இந்த 3 மாதங்களில் பிப்ரவரி மிக வெப்பமான மாதம். இலங்கையினுடைய காலநிலையை நீங்கள் அவதானித்தால் பிப்ரவரி இஸ் அ வார்மஸ்ட் மந்த் என்று சொல்லுவார்கள், மிக வெப்பமான மாதம். அந்த காலத்தில் வடகிழக்கு பகுதியில் மழை வீழ்ச்சி வராது. வடகிழக்கு பகுதியில் வர மழை வீழ்ச்சி, இப்போ உதாரணமாக இலங்கையில் தென்மேல் மான்சூன் ஒன்று முந்தி சொன்னேன். இலங்கையில் இந்த தென்மேல் மான்சூன் பருவக்காற்று வருகின்ற பொழுது, இலங்கைக்கு மேலாக வருகின்ற பொழுது கரையோரத்தில் இருந்தும் மலைநாட்டுக்கு ஏறும் அந்த காற்று. அப்போ மலைநாட்டுக்கு மேலே போகைக்குள்ள மலைநாட்டினுடைய அந்த கரையோர பகுதிகள் என்ன, அந்த காற்றினை தடுத்த உடனே அந்த நீரினு அங்கே மழையாக கொட்டும். ஜூலை, ஆகஸ்ட், ஜூலை மாதங்களில் பார்க்கணும். நீங்கள் கட்டனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை மாதிரி மழை துளி விடும். அப்போ இந்த கிணிகத்தனை, வட்டவளை, அவிசாவளை, சென்கனில் தோட்டம் போன்ற பிரதேசங்கள் முழுவதும் கடுமையான மழை வீழ்ச்சி ஏற்படும். ஆனால் வடகிழக்கு மான்சூன் இலங்கைக்கு வருகின்ற பொழுது தடுப்பதற்கு மழை இல்லை. தனியாக மாத்தளை குன்றுகளினால் தடுக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு தான் கூடுதலான மழை பெய்யும். ஏன்னா சமமான தரை இருக்கிறது, ஆனால் மழை பெய்யும் குறைவு. இதனால தான் வடகிழக்கு மான்சூனை நம்பி நாங்கள் விவசாய நடவடிக்கைகளை செய்யலாது. கன இடங்கள்ல எல்லாம் பயிற்சிகளை நிறுத்திவிட்டார்கள். சில இடங்கள் இப்போ நீங்கள் தீவு பகுதிகளை எடுத்து பார்த்தால் அங்கே பெரிய பிரச்சனை என்னக்கா, எப்போ வரும் எப்போ வராதுன்னு சொல்லலாது. ஒரே வறட்சியாக இருக்கும், கிணறு வத்திரும், நீர்ப்பாசனம் செய்ய முடியாது. அப்போ இவ்வாறான இந்த வடகிழக்கு மான்சூன் காற்றுகளை இந்த இலங்கையில் உள்ள சில சமூக ஊடகங்கள் விஷயம் தெரியாமல் இது இப்பொழுது ஆரம்பித்து விட்டதுண்டு. நான் அண்மையில் ஒரு யூடியூப்பில், ஒரு சமூக ஊடகத்தில், யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு யாழ்ப்பாணத்தில் இருந்து காலநிலையை பற்றி சொல்கிறவர் ஒருத்தர் இந்த முல்லைத்தீவுக்கும் திருவோணமலைக்கும் இடையில் குச்சவெளிக்கு ஊடாக இந்த வடகிழக்கு மான்சூன் உள்ளுக்கு வருகுதுண்டு. இது இந்த எலி பூந்து போகிற மாதிரி. இது வடகிழக்கு மான்சூன் காற்று பூகோளம் முழுவதும் அயன பிரதேசத்தில் இருக்கிற காற்று. வடகீழ்காற்று, வடகீழ் காற்று தான் மத்தியோட்டுக்கு மேலாக இருக்கிற அந்த வடகீழ் காற்று தான் இலங்கைக்கு வருகுது. அப்போ இந்த காற்று குச்சவெளி கூடாக பூந்து உள்ளுக்குள்ளே போகுதுன்னு சொன்னால் இதனுடைய தாற்பயம் என்னென்ன, அதாவது வளிமண்டலவியலை பற்றிய அடிப்படை அறிவில்லாதவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள். அப்போ இது பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். என்னென்று சொன்னால், இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த தென்மேல் மான்சூனை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தென்மேல் மான்சூன்
செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வலுவிழந்து விட்டது. இந்தியாவுக்கு போய் கங்கை கலிமுகத்துக்கு மழை வீழ்ச்சியை கொடுத்து அது வலுவிழந்து விட்டது. ஆனால் இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இந்த 2ஆம் பருவம் ஆரம்பித்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எத்தனை 3 செய்மதிகள், அதற்கு மேலாக ராடர்கள், அதற்கு மேலாக இணையதளங்கள், வெப்பில் எடுக்கிற தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்து இந்த 2ஆம் மொன்சூனுக்கு பிந்திய 2ஆம் பருவத்தில் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வர இந்த காலம் 4ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 ஆரம்பித்திருக்கின்ற என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக வளிமண்டல திணைக்களம் அறிவிச்சிருக்கு. இந்த வடபகுதியில் ப்ரெடிக்ட் பண்ணுற இவர்கள் என்ன சொல்கிறாருன்ற இந்த காலத்தில் வடகீழ் மோன்சூன் காலம் குச்சவெளிக்குள்ளால வருதுதான். இதில் என்ன பாதிப்புன்னு சொன்னால், ஒன்று, நீங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய ப்ரெடிக்ஷனுக்கு எதிராக சொல்கிறீர்கள், ஒரு அம்சம். ரெண்டாவது, இந்த அம்சம் சமூகத்துக்கு போய் சேருகின்ற பொழுது அவர்கள் தவறான முடிவை எடுக்கிறார்கள். மற்றது மாணவர்களுக்கு இது ஒரு தவறான கற்பித்தலாக அமையும். அப்போ இதனுடைய பாதிப்புகளை இதை யாரும் விளங்கி கொள்வதில்லை. அதனை அந்த சமூக ஊடகங்களும் இதனை உணராமல் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள். அவர்கள் போடைக்குள்ளே பார்க்கணும், முன்னுக்கு 25-30 மைக் இருக்கும். அதை பார்த்து இந்த மைக்குகளை வச்சுக்கொண்டு பெரிய அளவில் செய்கிறதா காட்டிக்கொண்டு இதை செய்வார்கள். அப்போ இது ஒரு தவறான விஷயம். அதாவது இந்த தவறான அடிப்படை அறிவற்றவர்களுடைய எதிர்வு கூறல்களை இந்த சமூக ஊடகங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ப்ரொஃபஸர், இப்போ இலங்கையினுடைய காலநிலை பற்றி பேசும்போது வடக்கு கிழக்கு பகுதிகள் இருக்கிறது. இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிறைய குளறுபடிகள் இருக்குதே, அதெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? குளறுபடிகள் என்று சொன்னால் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கள் சொன்னால் தென்மேல் மோன்சூன் காலம் முடிவடைஞ்சிரும், இந்த இடை மோன்சூன் காலம் வரும், அதில் சூறாவளியில் வராது. ஏன்னா இப்பொழுது தானே குளோபல் வார்மிங் வந்திருக்குது. அப்போ அந்த பூகோள வெப்பமடைதலின் காரணமாக அயனப்பகுதியில் அடிக்கடி புயல்கள் உருவாகின்றன. அப்போ அந்த காலத்தில் 20-15-20 வருஷத்துக்கு முதல் இந்த அயனப்பகுதியில் சூறாவளிகள் இல்லை. நீங்கள் இலங்கையில் எப்போவாவது 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு சூறாவளி. அதான் நான் சொன்னேன், 100 வருஷத்தில் 21 சூறாவளிகள், ஏறக்குறைய 20 சூறாவளிகள் புயல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்போ அதில் 64ஆம் ஆண்டு 78 தான் ஆக கூடுன சேதத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இப்பொழுது இந்த வெப்பத்தின் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த சூறாவளிகளுடைய தாக்கம் அடிக்கடி ஏற்பட்டு வருகின்றது. அப்போ அது வரைக்குள்ள இந்த சூறாவளிகள் மார்ச், ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் தான் ஏற்படும். இந்த காலத்தில் தான் இந்த கன்வெக்ஷன் சூரியனுடைய உச்சம் இந்த 2 காலங்கள்லாம் ஏற்படும். அதனால மேற்காவுகை உருவாகும். மேற்காவுகை உருவாகுவதனால என்ன நடக்கும் என்று சொன்னால், ஐசோலேட்டடாக தனித்தனியான பகுதிகளில் மழை வீழ்ச்சி ஏற்படும். அது குளறுபடிகளாகத்தான் இருக்கும். சில வேளையில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படும், சில இடங்களில் அதிக வெயிலாக இருக்கும், திடீரென்று பின்னேரம் மழை பெய்யும். அப்போ அதே நேரத்தில் இந்த ஒருங்கல் வலயத்தினுடைய செல்வாக்கும் இருக்கும். அப்போ இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், தற்பொழுது உள்ள வானிலை நிலைமைகளை நாங்கள் அவதானித்தால் இந்த பருவ காலத்தில் அக்டோபர் நவம்பர் காலத்தில் இந்த 3 நான் சொல்லிய இந்த 3 அம்சங்களுடைய செல்வாக்கு இருப்பதனால அது வடக்கு கிழக்குகளையும் இலங்கையினுடைய தென்பகுதிகள் முழுவதிலையும் இந்த பிரச்சனைகள் உருவாகி கொண்டு வருகின்றது. அதனால் ஒன்று என்ன அம்சம் என்று சொன்னால், விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். விதைப்பு பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது என்னால் இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வாரக்கிழமை மழை வரும், அதனபடியால் நீங்கள் அதுக்கு முதலே பிறகு விதைப்பை தொடங்குங்கன்னு சொல்லுவார்கள். அது இந்த சீசன்லேயே அது சரி வராது. என்றால் அடிக்கடி நேரத்துக்கு நேரம் வானிலை மாறி வருவதும் மழை வீழ்ச்சியை கொடுப்பதும் ஒரு பிரதான அம்சமாக காணப்படுகின்றது. ரெண்டாவது இந்த காலங்களில் இடி முழக்கம் கூட. நீங்கள் மலேசியாவுக்கு போயிருந்தால் இந்த பீரியடில் வீட்டில் இடுக்கு இல்லாது தொடர்ந்து இடி மின்னல் புயல்கள் எல்லாம் வரும். இந்த இடிமின்னல் புயல்கள் என்னென்று சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற இந்த கீழில் இருக்கின்ற இந்த காற்று, ஈரப்பதன் நிரம்பிய காற்றும் மேல் வளிமண்டலத்திலேருந்து வருகின்ற காற்றும் சந்திக்கின்ற பொழுது அங்கு அயன் உருவாக்கப்படுகின்றது. அயன் உருவாக்கப்படுவதனால இடிமின்னல் ஏற்படுகின்றது. அப்போ இந்த இடிமின்னல்கள் என்ன அம்சம் என்று சொன்னால், மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நடு வெட்ட வழியில் நிற்கக்கூடாது.
அடுத்தது மரங்களுக்கு கீழே நிற்கக்கூடாது. மரங்களுக்கு கீழே நின்றாலும் உயரமான மரங்களுக்கு கீழே நிற்கக்கூடாது. மற்றது வீட்டில் இருக்கின்ற பொழுது சகல மின்சார இணைப்புகளையும் துண்டித்து கவனமாக இருக்கணும். வீட்டில் இருப்பது நல்ல, வழியில் செல்லாமல். இவ்வாறான நிலைமைகள் இப்பொழுது இந்த 2 மாதங்களும் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு அம்சம் என்னென்று சொன்னால், இப்போ ஒரு சூறாவளி 22ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகின சூறாவளி தமிழ்நாட்டுக்கு போகணுன்னு பார்த்தோம். இதுக்கு பிறகு அங்கே 26ஆம் தேதி இன்னும் ஒரு சூறாவளி தென்சீன கடலில் இருந்து அதை பார்சல் பண்ணி அனுப்பின மாதிரி வந்திருக்கு. தாய்லாந்தை கடந்து அந்தமான் தீவு கிட்ட உருவாகுது. அப்போ சேட்டலைட் பிக்சரின் படி இவர்கள் 2-3 மாதிரிகளை பயன்படுத்துவார்கள். ஐரோப்பிய மாதிரி, அமெரிக்கனுடைய மாதிரி, இவ்வாறான பல்வேறு மாதிரிகளை இவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது இன்னும் அது பற்றி உறுதியாக கூற முடியாது என்று சொல்லுவார்கள். சரியோ? ஆனால் இப்போ நீங்கள் யாழ்ப்பாண பகுதியில் சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பாதிப்பு இலங்கைக்கு வரப்போகுதுன்னு சொல்லுவார். இந்த செய்மதிகளில் இருந்தே அவர்கள் இன்னும் இதை சொல்ல முடியாது, கணனி மூலமான அது மாதிரியை அமைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது, கொஞ்சம் நாள் எடுக்கும் என்று சொல்லிக்கல இவர்கள் இங்கே தாக்கி விட்டுன்றே சொல்லிவிடுவார். அப்போ என்ன அம்சம் என்று சொன்னால், இந்த சூறாவளிகளுடைய அமைப்புகள் இந்த 2 மாதத்திலையும் ஏற்படும். ஒன்று போக மற்றது வரும். இந்த வந்தனிக்கு 26 அதுக்கு அடுத்தது அங்கால இது இங்கே மேலே பாதிப்புகளை ஏற்படுத்தியக்குள்ள இன்னும் கொண்டிருக்கும். ஆகவே இந்த 2 மாதமும் இந்தியாவினுடைய தென் தீபகற்ப பகுதி, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகள் மீண்டும் ஒரு பாரிய வெள்ளப்பெருக்கு எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். அதே போல் இலங்கையிலையும் இந்த வளிமண்டலத்தினால் பல குளறுபடிகள் ஏற்பட்டு இலங்கையிலேயும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் பெருமளவான சூறாவளிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன இந்த வங்கக்கடலில். இதனால் பாதிப்பு இருக்கும். மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ப்ரொஃபஸர் சொல்லும்போது எனக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி, மக்களினுடைய ஜீவனோபாயம், வாழ்வாதாரம், இப்போ மீன் பிடிச்சு தன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய மீனவ சமூகமும் இருக்கிறாங்க. அதே மாதிரி விவசாயம் செய்து தங்களினுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமும் இங்கே பாதிக்கப்படுது. நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இந்த 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 வானிலை அமைப்பு, இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய பயிற்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய விவசாயத்தில் ஏறக்குறைய 40% மேற்பட்ட மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பொருளாதாரத்திலையும் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது, ஏற்றுமதியில். அப்போ அதே போல் இலங்கையிலையும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, உணவு தேவைக்காக, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக இந்த நிலைமைகள் காணப்படுகின்றன. அதாவது உதாரணமாக நெல் உற்பத்தி எடுத்தால், நாங்கள் இன்னும் வெளிநாட்டுக்கு இலங்கையினுடைய ஒரு விவசாய பிரதேசம், இன்னும் நெல் உற்பத்தியை ஏற்றுமதி செய்கிற அளவு கூட நாங்கள் வர இல்லை. அதே போல் நீங்கள் உப்பு உற்பத்தி எடுத்து பாருங்கள். உப்பு உற்பத்தி கூட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நிலைமைகளில் இன்னும் தொடங்க இல்லை பெரிய அளவால். ஏனென்று சொன்னால் உப்பு உற்பத்தி விளைகிறதுக்கு வெப்பநிலை தேவை. கூடுதலான வெப்பம் இருந்தால் தான் உப்பு விளையும். மழை வீழ்ச்சி வந்தால் எல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்போ இலங்கையினுடைய மழை வீழ்ச்சி தாக்கத்தின் காரணம் அதெல்லாம் அந்த உப்பு நெருக்கடி ஏற்பட்டது. அதே போல் இன்னொன்று பாருங்க, வடகிழக்கு மொன்சூன் மழை வீழ்ச்சி தவறுவதனால வடகிழக்கு பகுதிகளில் தென்னைச்செய்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. வறட்சி எல்லாம் கருகி போயிடும். அதே நேரத்தில் அந்த வெக்கையின் காரணமாக பூச்சிகளும் அதனுடைய தாக்கம் செலுத்துகின்றன. இதனால தான் இலங்கையினுடைய தேங்காய்க்கு பெரிய விலைகள் ஏற்பட்டு இருக்கின்றது. அப்போ இது மக்களுடைய வாழ்வாதாரத்துடன் இணைந்ததாக காணப்படுகின்றது. அதான் இந்தியாவில் சொல்லுவார்கள், இந்தியாவில் விவசாயம் என்பது ஒரு சூதாட்டம். வர வேண்டிய நேரத்துக்கு மொன்சூன் வராது, விதைச்சதுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு போட்டு அழிச்சிடும். சில வேளையில் அறுவடை செய்கிற பொழுது பெரிய மழை வீழ்ச்சி ஏற்பட்டு அறுவடையையும் அழிச்சு விடும். ஆகவே இது ஒரு சூதாட்டமான நிலை. காலத்துக்கு காலம் இந்தியாவினுடைய தென்மேல் மொன்சூன் ஒரு நிரந்தரமற்ற விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அதே போல் தான் இலங்கையிலேயும் உங்களுக்கு தெரியும், கரையோர பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாது. அடிக்கடி சூறாவளி ஏற்பட்டோன்னு எச்சரிக்கை போகும். 80 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும், கடல் கொந்தளிப்பாக இருக்கும், போக வேணாம்னு சொல்லுவார். அப்போ அவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த தொழிலில் தங்கியிருப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். விவசாயிகளுக்கு எந்த நேரத்தில் விதைக்கிறது, எந்த நேரத்தில் தொடங்குறது என்று தெரியாமல் இருக்கும். ஏனென்று சொன்னால் நேரத்துக்கு நேரம், கணத்துக்கு கணம் இந்த மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றதுனால அதனை அடிப்படையாக கொண்டு நிரந்தரமாக மேற்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு 15, நான் முதல் சொன்ன மாதிரி 15-20 வருடங்களுக்கு முதல் பார்த்தால்
இந்த விவசாயிகள் வந்து தென்மேல் மான்சூன் காற்று முடிவடைந்த பிறகு இந்த இடை மான்சூன் காலத்தில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நெல்லுகளை விதைக்க தருவார்கள், பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்வார்கள். சீரான மழை வீழ்ச்சியாக போய் ஏப்ரலில் அறுவடை நடக்கும். புகையிலை, வெங்காயம் எல்லா நடவடிக்கைகளும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மேற்கொள்வார்கள். ஆனால் இப்போ பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. மழை வீழ்ச்சி இல்லை, பயிர்கள் பாதிக்கப்படுகின்றது. அதிகளவான மழை வீழ்ச்சி வந்து நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்றது. அப்போ என்ன அம்சம் என்று சொன்னால் இதுதான் தாக்கம். அப்போ இது வந்து ஒரு குளறுபடியான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் இருக்க போகின்றது. இதுக்கு வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் வங்கக்கடலில் ஏற்படுகின்ற ஒரு சீரற்ற நிலைமையும் வங்கக்கடல் சமுத்திர பகுதியில் காணப்படுகின்ற வெப்பநிலை அதிகரிப்பும் இவற்றின் காரணமாக இந்த தாக்கங்கள் தொடர்ந்து இருக்கும். மக்கள் தான் அவதானமாக இருக்க வேண்டும். வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அறிவிப்புகளை அடிப்படையாக கொண்டு செயற்படுகிறது நல்ல ஏன்னு சொன்னால் அந்த செய்மதி படங்களின் மூலம் ஒரு 3-4 நாட்களுக்கு என்ன நிலைமைகள் இருக்கும் என்பதை அது தெளிவாக சொல்லும். நீண்டகால எதிர்வு கூறல்கள் சில வேளையில் தவறிவிடும். அதே நேரத்தில் இந்த அமெரிக்காவில் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ஜெர்மனியினால் சொல்லப்படுகின்ற தரவுகள் வந்து அது பூகோளம் முழுவதையும் உள்ளடக்கின்ற ஒரு மாதிரி. அப்போ நாங்கள் அதனை அடிப்படையாக கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இலங்கையில் உள்ள இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு துல்லியமாக செய்கின்ற இந்த எதிர்வு கூறல்களை மக்கள் கவனம் எடுத்து அதற்கேற்ப நடந்தால் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபஸர் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து அண்மையில் மீன் மழை பெய்திருந்தது. அதற்கு முதலெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஐஸ் கட்டி மழை, அமிலமழை அப்படின்னு சொல்லி நிறைய மழை பெஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி உருவாகுது? அமிலமழை என்றது வந்து இப்போ உதாரணமாக வளிமண்டலத்தில் மாசுபடுதல் ஏற்படுகின்ற பொழுது, பொல்யூஷன் ஏற்படுகின்ற மாசாக்கிகளின் காரணமாக, அல்லது இந்த காடரித்தல், பல்வேறு வகையான காடு இந்தோனேசியா பகுதியில் முந்தைய உங்களுக்கு தெரியும் இந்தோனேசியாவில் காடு தீ பரவினது. அந்த காட்டு தீக்கு பிறகு வந்து இலங்கையில் நுவரெலியாவில் அமிலமழை பெய்தது. அவை இந்த காற்று சுற்றோட்டம் அது எல்லாவற்றையும் கொண்டு செல்லும். அப்போ எல்லாவற்றையும் கொண்டு செல்லுகின்ற பொழுது அது ரசாயன ரீதியாக மாற்றமடைந்து அமிலமழையாக பெய்யும். அதே போல் இந்த டொர்னாடோ என்று சொல்லுகிறது சூறை புயல். உங்களுக்கு தெரியும் ஐக்கிய அமெரிக்காவில் சில இடங்களில் 2 புட்டுக்குழல் மாதிரி 2 குழாய்களாக அப்படியே சுள்ளண்டு அடித்து கொண்டு கார்களையும் அதுகளையும் எல்லாம் கூட்டிக் கொண்டே ஒன்றா சேர்த்து விடும். மக்களையும் தூக்கி விட்டுரும் மேலே. மாடுகள் இதுகள் நின்றாலும் மாடுகளும் மேலே போய் கீழே விடும். மீன்கள் கடலுக்குள்ளே வந்து என்றால் குளங்களுக்குள்ளே வந்து என்றால் அதுக்குள்ளே இருக்கிற மீன்களையும் அள்ளி உறிஞ்சி மேலே இழுத்து விடும். இதே மாதிரியான ஒரு சூறை புயல் இந்த போன வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் பருத்தித்துறை கடற்கரையில் இடம்பெற்றது. அது கடலுக்குள்ளே இடம்பெற்றது. அவ்வாறான இந்த புயல்கள் ஏற்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் அதை மேலே இழுக்கும். அப்படியே உறிஞ்சி இழுக்கிற பொழுது அதுக்குள்ள நீர்நிலைகளில் சில மீன்கள் இருந்தால் அது இழுத்து கொண்டு போய் அப்படியே காற்று சுற்றோட்டத்துக்கு அங்கால போய் விழுகிற பொழுது மீனோட மழையாக விழும். ஆனால் அது ஒரு அம்சம். ஆனால் சில இடங்களில் இதுக்கு இப்போ இலங்கையில் நடந்த இந்த மீன்கள் காணப்பட்டதுக்கு சிலர் சொல்கிறார்கள்னு சொன்னால் இந்த மீன்கள் சிறிய மீன்கள், ஆனால் இந்த சுழற்சி ஏற்படையில் அவை அடியில் இருந்து மேலே வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் இது வளமையாக இடம்பெறுகின்ற ஒரு அம்சங்கள் தான். சரி ப்ரொஃபஸர், இன்றைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை, அடுத்து எதிர்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றழுத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான முழுமையான விளக்கத்தை இன்றைக்கு நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தீங்க. நன்றி ப்ரொஃபஸர், உங்களோட நேரத்தை எங்களுக்காக தந்ததுக்கு. நன்றி.